ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ். ஒரு புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 6th எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் இன்னும் அந்த லீஷன் மலையை சேர்ந்த அந்த ஸ்டோரியை தான் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் லீஷன் பிரிவை சேர்ந்த ரிசபிள் பற்றி பேசும்போது அவங்க என்ன மாதிரியானவங்க அப்படின்னு எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதை டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களோட பேச்சு திறமை, அந்த நாலேஜை பார்த்த அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்கும். பொதுவாக அவளோட தாத்தா வந்து அமைதியாக தான் இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வாயாடி நாடகம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் நல்ல தெளிவாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி சுச்சுவேஷன் வந்து சமாளிக்கிறாங்க. இதுக்கடையில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி யூரி இருப்பாங்களே, அவங்க வழக்கம் போல் சாப்பாட்டை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோயினோட கம்பேர் பண்ணுறப்ப அவங்களோட கேரக்டரே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம பிரின்ஸ் லீயை பற்றின பேச்சு வருது. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமான பிரின்ஸ், அப்புறம் மியூசிக்கில் ரொம்ப டேலண்டானவர் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. அதனால் அவர் வந்து மியூசிக் வாசிக்க சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. பிரின்ஸ் லீக்கு வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் முன்னாடி அகாடமியில் வந்து படிச்சிருப்பார்ல, அதில் பாஸ்ட் அந்த மெமரிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. ஸோ அவருக்கு அந்த சான்ஸை கொடுத்ததே அந்த லீசன் அகாடமி தான் அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பாட்டை வந்து பிரின்ஸ் லீ வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரோட கவனம் முழுக்க நம்ம ஹீரோயின் மேலே தான் போகுது. அவளை பார்த்துக்கிட்டே அப்படியே மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் அவர் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டதுனால அவரோட விரல் வந்து அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பியில் பட்டு காயமடைஞ்சிருது. ரத்தம் கூட கையிலேருந்து வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. பிரின்ஸ் லீயோட மனசில் வந்து ஹீரோயினுக்கான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வெளிப்படை யாரும் எதுவும் வெளில சொல்லவே இல்லை. எதுவுமே நடக்காத போல் ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அரண்மனையிலோட கேட் பக்கம் வந்து நம்ம பிரின்ஸ் லீ வந்து முன்னாடி போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்கும்ல, அது திரும்பி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ரொம்ப கடுமையாக வார்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஜெலஸ் தான். ராணி கூட நம்ம ஹீரோயின் மேலே வந்து ரொம்ப அக்கறை காட்டுறாங்க, அப்புறம் ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இதனால் நிறைய பேர் வந்து பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வெளில தைரியமாக நடந்துக்கிட்டாலும் உண்மையிலே உள்ளுக்குள்ள பல ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக குடும்பம் பாஸ்டில் ஒரு பெரிய பிரிவினை வந்து சந்திச்சிச்சு. அதுக்கும் சில ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் காரணமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து நம்ம ஹீரோயினையும் அவளோட அம்மாவையும் விட்டுட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருந்தார். இருந்தாலும் ஃபேமிலியை வந்து தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு திறமையான லேடி இருந்ததுனால அவங்களோட லைஃப் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முன்னேறி போயிட்டு இருந்துச்சு. ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினோட அந்த பழைய திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருந்து தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவளோட உண்மையான இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக வெளில தெரியவே இல்லை. ஆனால் ஒன்று, ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோயினை வந்து எப்போவுமே மதிக்கவும் மாட்டாங்க, மதிக்க விரும்பவும் மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஹீரோயின் யார், அக்கா தானே, அக்கான்னு ஒரு மரியாதை கூட தராமல் ரொம்ப மோசமாக வந்து பேசிகிட்டு இருப்பான். கடைசியில் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சப்பார்டினேட் வந்து சிரிப்பை அடக்கிட்டே வந்து ஒரு பதில் சொல்லுவான். அந்த பதிலை கேட்டதுனால அங்கேருந்து சுச்சுவேஷன் கொஞ்சம் சுவாரஸ்யமாக வந்து மாறுது. ஸோ ஃபேமிலி ஏற்கனவே சதறி போன நிலையில் இருந்தாலும் அதை பற்றி யாருமே அதிகபட்சமாக வந்து பேச விரும்பலை. இதுக்கடையில் நம்ம ஹீரோயினை வந்து அக்கா அப்படின்னு கூப்பிடுறது சரியில்லாத பேச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட இப்போ இருக்க அந்தஸ்தும் அப்புறம் சோஷியல் ஸ்டேஜையும் பார்க்கும்போது பிரின்ஸ் லீயை வந்து அவள் எப்படி கூப்பிடணும், அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி. நீ என்ன தான் என் புருஷன் வந்து அவன்கிட்ட வந்து பேசினானே அவங்க கூட பேசக்கூடாது டி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கோம். விஷயம் வந்து கேர்ள்ஸ் சொசைட்டியில் எவ்வளோ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வாழணும் அப்படிங்கிறது வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஹீரோயினை வந்து மனசளவு ரொம்ப கோவப்பட்டாலும் வெளியில் வந்து அதை காட்டாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி தான் நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பிரின்ஸ் லீ வந்து பேலஸ் கேட்டை விட்டு வெளில வந்துடுவார். நம்ம ஹீரோயினை அவங்க தங்கச்சி வந்து வார்ன் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்க்குறாரு. அதை பார்த்த பிரின்ஸ் லீக்கு மனசுக்குள்ளே என்னோட பொண்டாட்டி ஏன் இவ்வளோ அவமானப்படுத்திட்டு இருக்கா, யாருமே போய் ஹீரோயினை வந்து காப்பாற்ற மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்க அந்த விதம் ரொம்ப நேச்சுரலாக வந்து இருக்கும். ரெண்டு பேருக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கிறது தெளிவாக தெரியுது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வந்து நான் ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் நீயே கொஞ்சம் அளவுக்கு மீறி போனல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நிறைய பேர் இதில் லிங்க் ஆகிருக்கனால எந்த விஷயம் வந்து தெளிவாக தெரியல. இதுக்கடையில் நியான் அப்படிங்கிறவன் வந்து இன்னொரு கேரக்டர் பற்றி தேவையில்லாமல் வந்து சந்தேகப்பட்டுட்டு இருப்பான். அவை அதிகமாக யோசனை பண்ணனால சில விஷயத்த வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தன்னை தப்பாக பிளேம் பண்ணிட்டு தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சரி, இப்போ அந்த
சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. இதே சேம் டைம் இன்னொரு சைடு இந்த பிரின்ஸ் லீயை தான் காட்டுறாங்க. அதே சமயம் பிரின்ஸ் லீ வந்து மியூசிக் வாசிச்சப்ப கையில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கும்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவனை பார்க்க வருவாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து பேசுகிற அந்த கிண்டனால பேச்சு கூட ரொம்ப அழகாக இருக்க மாதிரி மற்றவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் அந்த 4 இளவரசர்களும் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வராங்க. அவங்க பல கொஸ்டின்ஸ் வந்து கேட்க விரும்புகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவை பற்றின அந்த பழைய உண்மை வந்து வெளில வருது. இதில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட தாத்தா ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த லீசன் அகாடமிலேயே வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தராங்க. ராணி அங்கே வந்தவங்க அந்த நியூஸை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பழைய அந்த துயரமான விஷயங்கள் தான் நினைவுக்கு வருது. அவங்களோட அந்த வேதனையும் அப்புறம் மனசுடைஞ்சு போய் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. இதனால் நம்ம ராணி வந்து ஹீரோயினோட அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து புரியுது. இதுக்கடையில் பிரின்ஸ் லீயை தான் காட்டுறாங்க. பிரின்ஸ் லீ வழக்கம் போல் தன்னோட ஃபீலிங்ஸ்லாம் வெளில காட்டாமல் அப்படியே அமைதியாக இருக்கார். ஆனால் நம்ம ஹீரோயின் மேலே அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெளிவாக புரியுது. அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவரோட விரலில் வந்து ஏற்பட்ட அந்த காயத்துக்கு வந்து மருந்து கொண்டு வந்து போட்டு விடுறாங்க. ஆனால் பிரின்ஸ் லீ வந்து அதிகமாக எதுவுமே பேச மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே மருந்து போட்டுட்ருக்கோம். அப்போ அந்த மியூசிக் லேர்னிங் பற்றி கூட குறை சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இளவரசர் லின் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள் அக்காவை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் பிரின்ஸ் லீக்கு அந்த கதையில் வந்து அதிகமாக வந்து ஆர்வம் இருக்காது. அவரோட கவனம் முழுக்க நம்ம ஹீரோயின் மேலேயே தான் இருக்கும். அவங்க எல்லாரும் அந்த ஸ்டோரியிலேயே மூழ்கி போயிருந்தனால சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கூட கவனிக்காமல் அப்படியே அதுலேயே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருப்பாங்க. உண்மையிலேயே நம்ம பிரின்ஸ் லீக்கு வந்து வேறு யார்ட்டுமே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட விருப்பமே இல்லை. அவரோட ஃபுல் கவனமும் யார் மேலே இருக்குது, நம்ம ஹீரோயின் மேலே தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாத்தையும் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவள் கூட வந்து அவ்வளோக்கா க்ளோஸான ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன வயசில் சில நேரங்களில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவள் கதையை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது பிரின்ஸ் லீக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோயினை பற்றின ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவன் உன்னிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட ஃபேஷியல் ரியாக்ஷன் இருக்கும். அவள் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பான். இந்த கிழவியும் தொடர்ந்து அப்படியே இந்த பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவள் சொல்கிறது அதை இவங்க கேட்குறது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அப்படியே மனசு தொட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மழை பெய்ய ஆரம்பிக்குது. சரி மழை தான் பெய்யுது, இதோட விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு கூட ஹீரோயினோட தங்கச்சி இருக்க மாட்டான். பிரின்ஸ் லீயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தொடர்ந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஏன்னா நைட் நேரத்தில் ஏதோ ஒரு திங்ஸ் எடுத்துக்கிட்டு அமைதியாக வந்து வெளில போகிறாங்க. அதுவும் ரொம்ப லேட் நைட் அப்படிங்கிறதுனால யாருக்குமே தெரியாமல் நம்ம ஹீரோவோட ரூம் பக்கம் போகும்போது ரொம்ப வேகமாக அந்த இடத்த விட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட் ஆஜினோ அவளை வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே அவள் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே அவள் மேலே சந்தேகம் இருந்ததுனால அவள் சீக்கிரட்டாக வந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து உண்மையாகவே யாருக்குமே தெரியாமல் வெளில போயிட்டு வரதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அவள் ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே வந்து போகிறாள். நம்ம ஹீரோவும் அவளுக்கு பின்னாலே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கே போனது திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து சுஹாங் வந்து மீட் பண்ணுறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் வந்து இவ எப்படி என்னை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போ அவளை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ளே போவாளா. இதனால் நம்ம ஹீரோக்கு டவுட் இன்னும் அதிகமாகுது. ஆனால் உள்ளே போய் பார்த்தப்ப வேற ஒரு விஷயம் தெரியுது. நம்ம ஹீரோயினும் சுஹாங்கும் சேர்ந்து ஒரு பெரிய மரத்தை வெட்டுறதுக்காக வந்து ரகசியமாக வந்திருக்காங்கன்ட்டு. நம்ம ஹீரோயினோட கையில் வந்து ஒரு பெரிய ரம்பம் இருக்கும். அந்த ரம்பத்தோடு உள்ளே போகிறா. இது பார்த்து ஹீரோட சப்பார்டினேட்டும் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அடடா மேடம் வீட்டிலேருந்து செடியவோ இல்லை மரத்தையோ வந்து திருட போகிறாங்க போலயே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த மரத்தை அறுத்துட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து திடீர்னு வெளில சத்தம் கேட்குது. கவர்னரோட வீட்டிலேருந்து திருட்ட வெளில ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை பிரிக்கிறதுக்காக மக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் அவள் கூட வந்து சுகாங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம ஹீரோயின் நேராக ஹீரோ இந்த பக்கம் ஓடி வந்துடுறாங்க. அவளை பார்த்த ஹீரோ வந்து உடனே அவளுக்கு வந்து வழி விடுறான். ஆனால் கடைசியில் அவங்க வந்து சரண்டர் ஆகிடுறாங்க.
நம்ம ஹீரோ வந்து பேலஸ் கூட்டிகிட்டு வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இன்ட்ராகேஷன் ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆஜின் கூட என்ன நடக்குன்னே புரியாமல் ரொம்ப குழம்பி போயிருப்பான். அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே, இளவரசிக்கு ஏன் மற்றவங்க வீட்டில் இருக்க மரத்து மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பான். பேலஸில் வந்து நிறையா பேர் இருந்தால் கூட எல்லாரோட பார்வையும் நம்ம ஹீரோயின் மேலே தான் இருக்குது. ஒருத்தர் உடனே அந்த சுத்தியில் அங்கே கொண்டு வருவாங்களா, அப்போ ஆஜினுக்கு வந்து எல்லா விஷயமும் புரிஞ்சு போயிடுது. அவங்க ரொம்ப குயிக்காக அந்த சுச்சுவேஷன் வந்து சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. சில பேர் வந்து மன்னிப்பு கேட்பாங்க, சில பேர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து ரீசன் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே மறைச்சிக்கிட்டே, நீ இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, உனக்கே மற்றவங்க வீட்டில் இருக்க மரம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக போச்சு, என்ன ரீசனுக்காக அந்த வீட்டுக்கு நீ போன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுட்ருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த உண்மையை கேட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அந்த வீட்டோட ஓனர் வந்து அவளோட சீனியர் டிசபிள் அப்படின்னு தெரிய வருது. அவர் பெரிய பெரிய புக்கெல்லாம் படித்த ஒரு பெரிய ஆள். ஆனால் பல தடவை வந்து ட்ரை பண்ணியும் அவரால் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் அவர் தன்னோட ஃபெயிலியருக்கு வந்து யாருமே குறை சொல்லாமல் தன்னோட விதி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஒரு ஜோசியரை போய் பார்க்குறாரு. அதான் ஜாதகம் பார்க்குறவங்க இல்லை சாமியார் இருப்பாங்களா, அது மாதிரி ஒருத்தர் போய் பார்க்குறாரு. வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய ஜிங்கோ மரம் தான் தன்னோட அதிர்ஷ்டத்தை வந்து தடுக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் பையன் இவங்கிட்ட சொல்லியிருப்பான். அந்த மரம் ஒன்றும் சாதாரண மரம் ஒன்றும் கிடையாது. அது அரசு அதிகாரத்தையும் அப்புறம் மரியாதையும் குறிக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னமாக இருக்கக்கூடியது. அதனால் ப்ரொஃபஸர் ஜூ கூட இந்த விஷயத்தில் வந்து லிங்க் ஆகிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கணிப்பும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு நாள் காதலில் விழுந்ததுக்கப்புறம் அவள் அந்த இடத்த விட்டுட்டு போக வேண்டிய நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் தன்னோட சீனியர் டெசிபிளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த மரத்தை வெட்டுறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாள். இதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து பல நாளாக ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா பேலஸில் இருக்க கார்ட்ஸ்டர்ந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு வந்து தினமும் வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப டேலண்ட்டாக இருந்தாலும் சில நேரத்தில் ரொம்ப குழந்தைத்தனமாக ரொம்ப அன்பாகவும் வந்து நடந்துக்குவாங்க. அதுதான் அவங்கள வந்து தனியாக அந்த அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதுக்கு காரணமே. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோ சில நேரத்தில் கடுமையாக பேசுகிறது மாதிரி வந்து நடிச்சிட்ருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவள் மேலே எந்தவித கோபமும் இல்லை, அந்த மாதிரி நடிச்சிட்ருப்பான். இப்படி இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து தூரத்துலேருந்து இந்த பொண்ணு பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சிட்ருக்கோம். ஒரு நாள் நம்ம ஹீரோ தன்னோட ரூமுக்கு வந்து திரும்பி வந்துட்டுருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து யார் கூடயே வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து கேட்குறான். அவளோட யார் இருக்கா அப்படின்னு தெரியாதனால அவனுக்கு உடனே டவுட் வருது. நம்ம ஹீரோயின் யாரையோ பார்த்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு சீன் நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப விசித்திரமாக வந்து தோணுது. அவள் யாரோட பேசுகிறா, எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி அவன் சீக்கிரட்டாக வந்து அவளை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு கான்வர்சேஷனில் புத்தர் பற்றின அந்த பழைய இன்சிடென்ட் பற்றி பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஷூஹாங் வந்து ஏன் அங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்ருப்பாங்க. ஷூஹாங் சில விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மறைச்சி வச்சுருந்தாலும் அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வெளில வர்றதுக்கு முன்னாடி சில பேர் அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சான்ஸ் கிடைக்கவே இல்லை. நம்ம ஷூஹாங் நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே கண்டிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப காமெடியாக வந்து இருக்கும். ஏன் ஷூஹாங் வந்து அந்த பிளேஸ்க்கு திடீர்னு வரணும், அதுவும் நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் அப்படிங்கிறது ஒரு புது டவுட்டாக தானே இருக்குது. அது பின்னாடி தான் தெரியும். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அவள் தன்னோட ஹஸ்பண்ட் பிரின்ஸ் லீ மேலே கொஞ்சம் எரிச்சலாக இருப்பாள். ஏன்னா அவள் ஆள் ஃபுல்லாக அந்த மியூசிக் ப்ளே பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் கூடயே தான் பொழுது கழுத்துட்டே இருப்பார். இவனை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணுவாள் அப்படின்னா இன்னொரு ஆள் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு பிளான் போடுவாள். அப்போ அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. பிரின்ஸ் லீயோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் மியூசிக் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடியா வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஹீரோயினோட தங்கச்சியும் ஒரு மயிலை வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியா கிடைக்கிது. இதில் மட்டும் வின் பண்ணிட்டா பிரின்ஸ் லீ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை பாராட்டுவா, அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இந்த லூப் நினச்சிட்ருக்கோம். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை தேடி ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க வேறு யாருமே இல்லை, சீனியர் பிரதர் ஹீயோட அப்பா தான். அவர் கூட வந்து மிங்ஸுவும் வந்திருப்பாங்க. அவங்க குறிப்பாக நம்ம ஹீரோயினை பற்றியும் அவளோட லைஃப் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அங்கே வந்திருப்பாங்க. லீஷன் அகாடமியோட டெசிபிள் தான் அந்த மரத்தை வெட்ட ஒருத்தவங்கள வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் அவங்க சண்டை போட வரவே இல்லை. சீனியர் பிரதர் ஹீ வந்து கடந்த 8 வருஷமாக வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அப்படிங்கிறதுனால என்னோட மகன் வந்து இத்தனை வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவரோட அப்பா அங்கே வந்திருப்பார். அவங்களோட அந்த பேச்சு முழுசும் நம்ம ஹீரோயினை சுற்றியே தான் இருக்கும். ஏன்னா லீஷா மலையிலேருந்து சமீபத்தில் கீழே வந்த நம்ம ஹீரோயினோட இந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு லிங்க் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து டவுட் இருக்கும். அதை பற்றி தான் நினச்சிட்ருப்பாங்க.
சீனியர் பிரதர் ஹீயோட அப்பா வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எல்லா உண்மையும் டைரெக்டாக சொல்லிடுறாங்க. ஆமாம், அந்த மரத்தை வெட்ட சொன்னது உண்மையிலேயே சீனியர் பிரதர் ஹீ தான். அது மட்டும் இல்லாமல் அதை ஏன் நான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னா, அங்கிள் ஹீ நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் முன்னாடியே வந்து உங்கள்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டதும் அந்த சீனியரோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே தன்னோட மகனை வந்து நல்லா இருக்கானா, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கேட்குறாரு. அவர் தன்னோட மகனுக்காக ஒரு லெட்டரை எழுதி அதை வந்து நம்ம ஹீரோயின்ட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை வாங்கி பாதுகாப்பாக ஒரு ரூமில் வச்சுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயினோட தங்கச்சி தன்னோட புது பிளானில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பிரின்ஸ் லியோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மயில் எல்லாத்தையும் வச்சு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில நாளுக்கு அப்புறம் நிறைய மயிலை பேரட்ஸ்க்கு வந்து கொண்டு வராங்க. அங்கே ஃப்ளூட் வாசித்து மயில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண அந்த ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் தான் தெரியும். ஃப்ளூட்டோட அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி மயிலெல்லாம் அசைகிறதும் பறக்கிறதும் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ஸ்டேஜில் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஹீரோயினோட தங்கச்சி அந்த ஃப்ளூட்டை வாசித்த அந்த சத்தம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதை கேட்டால் காதை முடிக்கிற அளவுக்கு வந்து போயிடும். அது கேட்ட எல்லாரும் வந்து அங்கேருந்து எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி மட்டும் தன்னோட அந்த பிளானில் வந்து குறிக்கோளாக இருப்பாள். தொடர்ந்து விடாமல் அந்த ஃப்ளூட்டை வாசித்துக்கிட்டே இருப்பாள். நிலமை ரொம்ப மோசமாக போகுமோ என்னமோ தெரியல. இதுக்கரையில் நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க்கரோட கடைக்கு வந்து விசிட் போயிருப்பாங்க. அப்போ அவளோட வந்தவங்களுக்கு வந்து அவளோட ஃபீலிங்ஸே சரியாக புரியல. அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தப்ப அவங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிருமா. அந்த நேரத்தில் சீனியர் பிரதர் வே வந்து துறைமுகத்துலேருந்து திரும்பி வந்துட்டாரு. அவர் சரக்கு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காரு அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசித்திரமான இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க. பிரின்ஸ் லியோட பேலஸில் வந்து சில பேர் வந்து அனிமல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கவங்களை வந்து திடீர்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸை கேட்டதும் ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சு போச்சு. தன்னோட தங்கச்சி தான் அனிமல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தவங்க பிரின்ஸை வந்து சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவரோட அந்த கோபமான குணமோ அந்த பிடிவாத குணமோ அவரை விட்டு இன்னும் மாறவே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சரி நான் டேரெக்டாக அந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்துடலாம் போல அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட பார்வையில் மயிலுக்கு ட்ரைனிங் கொடுக்குறத விட சில மனுஷங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது தான் இன்னும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட சீனியர் டெசிபிளுக்கு வந்து சில குறிப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. வேலையும் தன்னோட கணக்கெல்லாமே வந்து சரியா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து செக் பண்ணி முடிக்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து திடீர்னு யாரும் அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ வெளியில் போய் பார்த்தா மோயுங்கிற ஒரு பையனை வந்து நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணி புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோவோட மருமகன் தான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஓடி போய் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் டேரெக்டாக பேசி அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மோயுக்கு ஹீரோயின் மேலே ரொம்ப பாசம் அதிகமாகுது. அதை பார்த்து அவங்க வந்து இந்த பையனும் நம்ம ஹீரோயின் பக்கம் போயிட்டான் போல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் மறுபடியும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அவள் இன்னும் ரொம்ப கடுமையாக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாள். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ளூட்டை கையில் எடுத்துகிட்டு தன்னோட அந்த நியூ பிளானை வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருப்பான். அவளோட அந்த முயற்சியில் அவள் வந்து வின் பண்ணுவாளா இல்லை பிரின்ஸ் லியோட கவனத்தை தான் ஈர்ப்பாளா அப்படிங்கிறது தெரியல. ஹீரோயினோட தங்கச்சி வந்து இன்னொரு தடவை அந்த ஃப்ளூட்டை வந்து வாசிக்க ட்ரை பண்ணுறா. இந்த டைம் தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்தி அந்த புல்லாங்குழல வந்து ஊத்து. ஆனால் சத்தம் மட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். பாவம் மயிலுக்கு மட்டும் காது இருந்தால் அது காதை முடிக்கும் போல் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கடையில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பேலஸில் இருக்க ஒர்க்கர்ஸோட ஃபேஸில் ஏதோ சந்தோஷம் தெரியுற மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ரீசன் நம்ம ஹீரோக்கு ஒரு புது பொசிஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அவருக்கு வந்து ஆல்னர் போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த பொசிஷனை பற்றி மட்டும் பேசல, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி மனசில் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து மோயு பற்றினது தான். மோயு வந்து இந்த பேலஸோட வாரிசாக இருந்தாலும் நிறைய பேர் அவனை வந்து புள்ளி பண்ணிகிட்டே இருக்காங்க, அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவனை வந்து ப்ரொடக்ட் பண்ண யாருமே வந்து முன் வராததை பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால் ஹீரோ கிட்ட வந்து அவனை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் தன்னோட மருமனை பற்றின ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும்ல, அதனால் அவன் ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்து இருப்பான். இருந்தாலும் வெளியில் வந்து அப்படியே சமாளிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பேச்சு மாற்றி நம்ம ஹீரோவுக்கு கிடைச்ச அந்த நியூ பொசிஷனை பற்றி கேட்குறாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ வந்து அதை அப்செட் பண்ணிக்கிட்டு அது வந்து தெரிய வருது.
அதை கேட்டால் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா இது ஒன்றும் சாதாரண ப்ரொமோஷன் ஒன்றும் கிடையாது. இது அதிகார போட்டியில் உயிர் போகிற அளவுக்கு ஒரு நிலை இருக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனை வந்து இருக்கும். ஏன்னா ஒரு வழியாக நம்ம ஹீரோ கடைசியில் தன்னோட ஸ்டேஜில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபஸ்ட் டைம் அந்த கிஃப்ட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் அந்த மோயு வந்து தேடி போகிறாங்க. ஆனால் மோயு எங்கே தேடியும் காணா. திரும்பி போகலாம் அப்படின்னு நினச்சப்ப மோயு மட்டும் தனியாக உட்காந்து இருக்கிறத வந்து கவனிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் வந்து மோயுவை அமைதியாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அதிர்ச்சியான உண்மை வந்து வெளில வருது. மோயோட அம்மா வந்து ஒரு மந்திரவாதிக்கிட்ட வந்து சிக்கியிருக்காங்க. அதான் சாமியார் இருப்பாங்களா அந்த மாதிரி. அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அவங்க இறந்து போன ஹஸ்பண்ட் வந்து மறுபடியும் நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி அவங்கள்ட்ட வந்து பணம் பறிச்சிருப்பான். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் மோயும் வந்து நேரில் வந்து பார்க்குறாங்க. அந்த போலீஸ் சாமியார் வந்து பல விசித்திரமான சடங்குலாம் செய்ய சொல்கிறான். 49 நாள் தொடர்ந்து இந்த சடங்கு வந்து செஞ்சால் அவங்க இறந்து போன ஹஸ்பண்டை வந்து மறுபடியும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். உண்மையிலே அது முழுக்க முழுக்க மோசடி, ஒரு ஸ்கேம் மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த லேடிக்கு வந்து ஒரு சில மெடிசன்லாம் கொடுத்து அவங்கள ஒரு மயக்கமான நிலையில தான் வச்சுருந்துருப்பான். அந்த மெடிசனோட சைட் எஃபெக்ட்னால அவங்களோட இறந்து போன ஹஸ்பண்டை வந்து அவங்க பார்த்த மாதிரி ஒரு ஹாலோசினேஷன் கற்பனை பண்ணிக்குவாங்க. அவங்க லேடியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சோல்ஜர். அவர் மறுபடியும் பார்த்ததை நம்பினனால அந்த லேடி வந்து அந்த மோசடியை வந்து முழுசாக நம்பிடுறாங்க. இந்த மாதிரி ஏமாத்து வேலைக்கு வந்து சில பேர் கூட்டாக இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இப்படியே விட்டுட்டு இருந்தால் இன்னும் பல பேரை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இம்மிடியேட்டாக வந்து ஆர்டர் போடுறாங்க. அது மோசடி பண்ணுறவனை பற்றி நம்ம அஃபிஷியல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், உடனே அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இதனால் அடுத்து வர சீனில் ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்க போகுது. அதை அடுத்து வர எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.